வணக்கம். வாங்க நாலொரு மூலிகையில அற்புதமான இன்னைக்கு ஒரு மூலிகையை பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழாநெல்லின்னு சொல்லுவோம். அதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், கீழாநெல்லி ஒன்னு மேலாநெல்லின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு பக்கம் என்ன டிஃபரெண்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு இலைக்கு ஒரு காய் இருக்கும். இந்த கீழாநெல்லினால நமக்கு என்ன நன்மை ஏற்படுது வாங்க இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். கீழாநெல்லின்றது உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். நம்ம வீடியோவில் செடி எப்படி இதோடைய வளர்ச்சி, சின்ன செடி எப்படி இருக்கும், பெரிய செடி இருக்கும். இது ஒரு குத்து செடி பார்த்தீங்கன்னா ஒரு அரடியிலேருந்து 1.5 அடி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலை செடி மாதிரி கீழே வந்துடும். இதோடைய ஒவ்வொரு செடியிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு காய்கள் நிறையா இருக்கும். கீழாநெல்லின்றது பார்த்தீங்கன்னா கீழே காய் காய்க்கக்கூடிய நெல்லிக்காய் மாதிரி கீழே காய் காய்க்கும். இந்த தலை மேலே இருக்கும், காய் கீழே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழாநெல்லின்றது நம்ம செடியில் நம்ம பார்ப்போம். நல்ல முத்தன செடி, நல்ல பெரிய செடி. ஆனால் இந்த மாதிரி செடி கிடைக்கிறது பெரிய விஷயம். நிறைய சிறு செடி இதில் தான் இருக்கும். வயல்வெளிகளை பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் சைடு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதே மாதிரி ரோட் சைடு நிறையா இருக்கும். தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல நிறையா இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கீழாநெல்லியுடைய பயன்கள்லாம் என்ன, இதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தணும், இதை எதுக்காக எடுத்துக்கணும், இது என்ன மருந்தாக நம்ம தயார் பண்ணுறோம், இதை எப்படிலாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணது ஃபுல்லாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது என்ன வியாதிக்காக நம்ம பயன்படுத்திருக்கிறோம் அப்படின்றத பார்க்கறத விட நார்மலாக இதை மாசத்துல ஒரு முறை ஒரு 4 ஸ்பூன் ஆகிற அளவுக்கு இதை எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸில் நல்லா அரைச்சி பசுமாட்டு பால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆட்டுப்பால் எடுத்துக்கலாம். புளிக்காத மோரில் எடுத்துக்கலாம். கீழாநெல்லியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்திலிருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். மெயினான விஷயம் யூரினரி பிரச்சனை, கல் பிரச்சனை, காமால பிரச்சனை, இதுக்காக பார்த்தீங்கன்னா இது அருமையான ஒரு விஷயம். நம்ம குடல்ல ஏற்படக்கூடிய புழுவுகள்லாம் வெளியில அகற்றப்படும். நாடா புழு, கீரிப்பூச்சி, இந்த மாதிரி நிறைய நம்ம குடல்ல நிறைய புழுகள் இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் எனர்ஜிலாம் அந்த புழுக்களை தான் எடுத்துக்கும். இதுக்காக நான் சொல்லியிருப்பேன், ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மாத்திரை எடுத்துக்கணும். நம்ம உடலை சுத்தம் பண்ணணும். உடலை சுத்தம் பண்ணுனா தோல் வியாதி வரும், மலச்சிக்கல் வரும், இடுப்பு வலி வரும், கை கால் மூட்டு வலி வரும்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அற்புதமான ஒரு மருந்துங்க. இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பேதி சாப்பிட்றத விட இது ஒரு மாத்திரை மாதிரி இதை நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறோம். கீழாநெல்லியை பொறுத்த அளவுக்கு இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி சார் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் தேன் எடுத்துட்டு உள்ளுக்குள்ளார எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆனால் இதை பொறுத்தளவுக்கு வேர், குச்சி, தலை, காய் அத்தனையும் இடித்து அந்த சாறு எடுத்து பசும்பாலில் நம்ம காய வச்ச பால், பச்சை பால் இருக்கக்கூடாது. பசும்பாலை பொறுத்த அளவுக்கு காய வச்சு ஆரண பாலாடு கலைக்கு உள்ளுக்குள்ளார எடுத்துக்கலாம். வெள்ளாட்டு பால், குறும்பையாடு, செம்பரி ஆடுலாம் கிடையாதுங்க. வெள்ளாட்டு பால் எடுத்தீங்கன்னா கறந்ததையுமே அந்த பாலில் இதை ஆட் பண்ணி உள்ளுக்குள்ளார எடுத்துட்டீங்கன்னா தோல் வியாதி அனைத்து இருக்காது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஊதுகாமலைன்னு சொல்லுவோம், வரக்காமலைன்னு சொல்லுவோம், மஞ்சக்காமாலைன்னு சொல்லுவோம். காமாலைன்றது எப்படி தோன்றும், காமாலையில என்ன அப்படின்றத பார்க்கறதுனா நமக்கு அதிகமாக நம்ம உடல்ல வியாதி அதிகமாயிடுச்சுன்னா தான் நம்ம காமலையுடைய பிரதிபலிப்பு. அது எப்படி அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா கை கால் வீக்கம், பசியின்மை, வயிறு வீக்கம், முகம் வீக்கம், கை கால் சோர்வு. இப்போ என்ன சாப்பிட்டுக்கிறதுக்கு முடியாதுங்க, பசி எடுக்காது. அப்படியே பசி எடுத்தாலும் வாமிட் ஆயிரும், ஜீரண சக்தி ஆகாது. யூரின் பார்த்தீங்கன்னா மஞ்சளா போகும், கை காலில் வலி எடுக்க ஆரம்பிக்கும், சோர்வா இருக்கும். கண்ணு பார்த்தீங்கன்னா பிரித்த மாதிரி தூக்கம் இல்லாமல் ஒரு 10 நாள் தூக்கம் இல்லாமல் இருந்து எப்படி இருக்கும், அவனுடைய முகத்தை பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். மஞ்சளா இருக்கும் கண்ணை பொறுத்த அளவுக்கு. ஊதுகாமலை என்னும் போது வயிறு வீக்கம், கை கால் வீக்கம், மூஞ்சி வீக்கம். வரக்காமலை இதே மாதிரி வீக்கத்தை கொடுக்கும். அது ரத்த நாளங்கள் தெரியாது, கண்ணில் பார்த்தீங்கன்னா சிகப்பா இருக்கிறது, வெளுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காமாலை ஐட்டங்கள். மெயினான விஷயம் நம்ம உணவை அதிகமாக எடுத்துக்க முடியாது, சோர்வா இருக்கும், பசியின்மை. மெயினை பசி எடுக்காதுங்க. நாளடைவில் பார்த்தீங்கன்னா வெயிட் தானே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம எனர்ஜி எடுக்காதனால வெயிட் குறையுது அப்படின்றது பற்றி கிடையாது. இதோடைய வேலையை சீக்கிரமா நம்ம வெயிட்டை குறைச்சி நம்மளுடைய ஹீமோகுளோபின்ல பிரச்சனையை உற்பத்தி பெற்றுங்க. ரத்தத்தில் கலந்துருச்ச காமாலையை பொறுத்த அளவுக்கு ரொம்ப தொந்தரவான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடல் சோர்வுன்னு போதே தெரிஞ்சுக்கணும், கை கால் வீக்னஸ் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமாலையுடைய அறிகுறிகள். இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் என்ன எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறு வீக்கம், எப்பயுமே வயிறு வீக்கமாக இருக்கும், மலம் சரியா போகாது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள கீரிப்பூச்சி, இந்த பூச்சி நாடா பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை உள்ளுக்குள்ளார எடுத்துக்கலாங்க. இது உள் மருந்தாக எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதை பொறுத்தளவுக்கு எல்லாமே உள் மருந்து தான். இதை பவுடராக்கிற நீங்கள் பண்ணி வச்சுக்கலாங்க. கிடைக்கும் போது இதெல்லாம் எடுத்துட்டு பவுடராக பண்ணி வச்சுட்டிங்கன்னா பாலில், மோரில் இதை மாதிரி அந்த பவுடரை இது பண்ணி ஆற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம்.
பச்சை எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். காமாலை அப்படின்னா ஒரு 7 நாளைக்கு எடுத்துட்டீங்கன்னா காமாலை குணமாகும். அதிக நாள் தேவை கிடையாதுங்க. தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு எடுத்துக்கணும். இதை வந்து சுகர் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம், பிபி உள்ளவங்களும் எடுத்துக்கலாம். இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராதுங்க. கீழாநெல்லி நம்ம வாழ்க்கையை வந்து பிரகாசமாக வச்சக்கூடிய ஆற்றல். காமாலைன்னா ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். நிறைய பேர் காமாலையில் வந்துட்டு அதை கண்டுக்காமல் விட்டுட்டு மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு காமாலையை பொறுத்தளவுக்கு. ஆனால் இதை கண்டு பார்த்தீங்கன்னா காமாலைக்கு சரியான மருந்து எடுத்துக்கணும். காமாலை வராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மிளகும் பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமாலை எப்பயுமே வராது. மிளகு, பால், அதோட சிறிது மஞ்சத்தூள், எவ்வளோக்கு நீங்கள் மிளகை வந்து நீங்கள் அதிகம் பயன்படுத்துகிறீங்கன்னா காமாலை வந்து கண்டிப்பாக வராதுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டான குறுமிளகு ஒரு 4-5 மிளகு லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு 4 மிளகை வந்து நுணுக்கி பாலில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்றைக்குமே வாழ்நாள் முழுசு வரல காமாலையே வராதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கடைப்பிடிங்க. அப்படியே பால் கிடைக்கலனாக்கிற சிறிதளவு மிளகு பெப்பர் மாதிரி போட்டுக்கிட்டு உணவில் வந்து கலந்துக்குங்க. மிளகு உணவில் வந்து சேர்த்திக்குங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பழங்கள் சாப்பிட்டீங்கனாலும் சரி, பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, கொய்யா பழம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, வெள்ளரி பழம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, தர்பூசணி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, மிளகு தூள்களை வந்து நிறைய பயன்படுத்துங்க. அந்த மிளகு தூளோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சிறிதளவு கல்லுப்பு எடுத்துங்க. தூளுப்பு வேண்டாங்க, கல்லுப்பு எடுத்துங்க. இந்த கல்லுப்பு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். சளி பிடிக்காதுங்க, கபம் கட்டாது. உப்பை பொறுத்தளவுக்கு சிறிதளவு மட்டும்தான் எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இனிப்பு பொருள்களை சேர்த்தக்கூடாது. மெயினாக வந்து ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்டது, ஒயிட் சுகர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கூடாது. காமாலை இருக்கிறவங்க தயவு செய்து மாமிசம் உட்கொள்ளக்கூடாதுங்க, மது உட்கொள்ளக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது. இந்த 3ம் பார்த்தீங்கன்னா காமாலைக்கு வந்து எதிரியான ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மது, மாமிசம் இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் எடுத்துக்க கூடாதுங்க. மாமிசம் வந்து ஃபுல்லாக வந்து ஜீரண சக்தி எடுக்காதுங்க. மது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணைத்தை கெடுத்து போடுங்க, போட்டு உள்ளுக்குள்ளார போட்டு நம்மளை தொந்தரவு பண்ணி. காமாலை அதிகமாக வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து காமாலை 90% வருங்க. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 10% தான் வருங்க. ஏன் அப்படின்னா அவங்க எந்த நேரம் அதில் முழுகிட்டே இருக்கிறதுனால வந்து சில இதெல்லாம் வந்து செயலிழந்து போய் காமாலை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவங்க சாப்பாடு வந்து நிறைய எடுக்கிறது கிடையாது. மது குடிக்கிறவங்களும் புகை பிடிக்கிறவங்களும் சாப்பாடு நிறைய எடுத்துக்கிறது கிடையாது. காமாலை வந்துருச்சுன்னா குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஒரு முறை குணப்படுத்தலாம், 2 முறை குணப்படுத்தலாம், 3வது முறை கண்டிப்பாக குணப்படுத்த முடியாது. கை கால் வீக்கம் வந்துருச்சு அப்படின்னா யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. காமாலையை பொறுத்தளவுக்கு உள்ளுக்குள்ளார வந்து கணை வந்து டோட்டல் அவுட்டு, கல்லீரல்லாம் செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வருமுன் பாதுகாப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே சிறிதளவு உணவு மாதிரி இது உணவு மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சாலை சேர்ந்தது. இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டா எதனா சைடு எஃபெக்ட் வருதா அப்படின்றத பற்றி இருக்கக்கூடாது. நம்ம apkvlogsல பொறுத்தளவுக்கு நாம் கொடுக்குற பொருள்கள் எல்லாமே இதெல்லாம் முன்னோர்கள் பயன்படுத்துது. இதை நான் தயார் பண்ணல, தாத்தா பாட்டி காலத்திலேருந்து இது வந்து அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. காமாலைனா என்ன அப்படின்னு நாம் வந்து நல்ல மருத்துவர் அணுகி சிகிச்சை எடுத்துக்கிறது தான் சால சிறந்த விஷயம். ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த காமாலை இந்த காமாலை சொல்லக்கூடாது, வேற வியாதிகளை வச்சு விட்டு வந்து காமாலைன்னு சொல்லக்கூடாது. காமாலை இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் இருந்தால் காமாலை. நல்ல மருத்துவர் அணுகி நல்ல சிகிச்சை எடுங்க. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடைய சித்த வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வைத்தியம் பார்க்குறவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி சித்த மருந்துகளை எடுத்துங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு பக்கத்திலே இந்த மாதிரி கீழாநெல்லி இருந்துன்னா கண்டிப்பாக எடுத்துங்க. ஒரு 7 நாள் தொடர்ந்து எடுங்க, 100% குணமாகும். அப்படி குணமாகலைன்னா அது வேற ஒரு வியாதியாக இருக்கணும். நல்ல மருத்துவர் அணுகி செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் குணமாகும். ஏன்னா எதையுமே இதுதான் அப்படின்னு நாமளே ஒரு ஐடியா வச்சுக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்காக முன்னோர் பெரியவங்களாம் இருப்பாங்க, வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப இதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க, வைத்தியர்கள் நிறையா இருப்பாங்க, மருத்துவர்கள் நிறையா இருப்பாங்க. அவங்களையெல்லாம் அணுகணும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு வந்து சமமானவங்க. மருத்துவர்ன்றது கடவுளுக்கு வந்து சமமானவங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதுனாலும் தப்பு கிடையாது, சித்த மெடிசன் எடுக்கிறதுனாலும் தப்பு கிடையாது. அவங்கள அணுகுமுறைந்தே அவங்கள அணுகி இது எப்படி இது என்னன்னு கேட்டு, ஏன்னா வந்து பணம் செலவாகுதுன்றதுக்காக நாமளே இந்த யூடியூப்பை பார்த்து செஞ்சுட்டு கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது அவங்களுடைய பரிந்துரைகளை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலான்னு கேட்டுட்டு நீ செய்யறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். ஆனால் இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இந்த நோய்க்கு இதுதான் எடுத்துக்கலாம்னு தெரிஞ்சதுன்னா, அந்த நோய் தான் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். இப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிதளவு நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த வேர்லேருந்து குச்சியிலேருந்து எல்லாமே மருத்துவ குணங்க எல்லாமே எடுத்துக்கணுங்க. இதுதான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆற்றல். இப்போ நம்ம வீடியோவுக்காக ஒரு சிறிதளவு அரைச்சி நம்ம இதை எப்படி நம்ம உள்ளுக்குள்ளார எடுத்துக்கிட்டால் எந்த தொந்தரவும் வராதுன்றதுக்காக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்களோட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். சரிங்களா? இந்த காய்களோட வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு சிறிதளவு நம்ம வந்து ஒரு இவ்வளோ இருந்தால் போதுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு இவ்வளோ இருந்தால் இதுலேயே வந்து குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன நெல்லிக்கான ஒரு நார்மல் பெரிய நெல்லிக்காயில் ஒரு பாதி அது அளவுக்கு எடுத்துக்கிட்டு அளவுடைய ரேஷியோ சொல்கிறேன். அதிகமாக எடுக்கிறதுனால தப்புலாம் வராதுங்க. உங்களுக்கு எடுத்துக்கிறது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இதோட நல்லா வந்து சட்னி மாதிரி எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து இதை பாலில் கலக்கி எடுத்துங்க. உங்களுக்கு சின்ன நெல்லிக்காய் உங்களுடைய அளவு நல்லா சொல்கிறேன் பாருங்க. 2 ஸ்பூன் சார்க்கிற எடுத்துக்கலாம். இதை நல்லா எடுத்து புளிஞ்சு 2 ஸ்பூன் சார் நல்லா 2-3 ஸ்பூனுக்குற பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் சார் எடுத்துக்கிட்டு தேனில் கலந்துக்கிற உள்ளுக்குள்ளார எடுத்துக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். கபத்திலிருந்து வெளியில் ரிலீவ் ஆகும். நான் சொல்லக்கூடிய விஷயம் நாடா புழு கீரி பூச்சி அத்தனை போகும். காமாலை குணமாகும். வருமுன் பாதுகாப்போம். காமாலைன்றதுக்கு இடமே கிடையாது. மாதம் ஒரு முறை எல்லாரும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மட்டும் அரைச்சிக்கலாங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு அதுக்கு அடுத்தது மோர் முடிஞ்ச அளவுக்கு புளிக்காத மோர் எடுத்துங்க. பசும்பால் காய வச்சு பால் எடுத்துங்க. வெள்ளாட்டு பால் எடுத்துங்க. இதை வந்து கலந்துக்கிட்டு இப்போ இதை அரைச்சி நம்ம கொஞ்சோண்டு நம்ம குடிச்சிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணலாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிங்க. இல்லை அரைச்சாச்சுங்க. நான் வந்து எடுத்துக்கிறேங்க. இந்த எசன்ஸ் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிறேங்க. ஏன்னா வந்து இது எந்த தொந்தரவும் பண்ணாது. அவ்வளோதாங்க. கப்பனே நல்ல மோருங்க. காலையில் சிலிப்பு வச்சு மோருங்க. நம்ம வீடியோவுக்காக தனியாக ஒரு டம்ளர் மோர் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வந்து 2 ஆற்றிடலாங்க. ஆற்றியாச்சுங்க. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. உள்ளார எடுத்துக்கிறதுனால உடலுடைய உஷ்ணத்தை வந்து வெளிப்படுத்துங்க. சீக்கிரமாக வந்து வெளியில் வந்துடும். உஷ்ணம் வெளியில் வந்துடும். இதுக்கு வந்து உப்பு கிப்பு எதுவுமே சேர்த்துக்கூடாதுங்க. வெறும் மோர் புளிக்காத மோர் எடுத்துக்கணும். சரிங்களா? மலச்சிக்கல் இருக்கிறவங்க தயவுசெய்து இதை எடுத்துக்கலாம். தப்பு கிடையாதுங்க. அருமையாக இருக்கும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டம்ளரு. இது மாதிரி எடுத்துக்கிட்டு உடல் ஆயிலையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு நம்ம வந்து நாட்டு மருந்துகள் நாட்டு மூலிகைகள் முன்னோர்கள் பயன்படுத்தினதை பற்றி நம்ம வந்து கையாளணும். இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து பயன்படுத்தலையோ 2வது விஷயம். இந்த மாதிரி ஒரு மூலிகை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நண்பர்கள் நம்ம உறவினர்கள் ஒரு சங்கீதிகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துங்க. காமாலையில் வந்து இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மூலிகைலாம் இருக்குது. இதெல்லாம் முன்னோர்கள் பயன்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்து நல்ல மாதிரி பிடிச்சிருந்தா இந்த ஏபிகே விளாஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டிஸ்லைக் கொடுக்கலாம். தப்பு கிடையாது. மீண்டும் இந்த ஏபிகே விளாஸ் வளர்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குங்க. உங்களுடைய ஆசீர்வாதம். நான் இன்னும் நிறைய மூலிகைகளை வந்து நிறைய வந்து மக்களுக்காக வந்து நான் வந்து நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இது மேலோங்கி இன்னும் இது வளர்ச்சிக்கு வந்து சேருங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணாத சப்ஸ்கிரைபருங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய செல் நம்பர்கள் நிறைய பேர் நீங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் இதோடைய லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. இந்த லிங்க் மூலியமாக பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வைத்தியத்தை பண்ணி அவங்க ஆயிலையும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்களே இது செல்ஃபாக அவங்கவுங்க பயன்படுத்திக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இதில் எதனா சந்தேகங்கள் ஏற்பட்டால் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு வந்து தகவல் கொடுக்குறேன். முடிஞ்சால் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு தகவலை கொடுக்குறேன். அதுக்காக நீங்கள் வந்து எந்த நேரம் வந்து சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பயன்படுத்திட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்டில் கொடுங்க. மக்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளொரு மூலிகளே. நன்றி, வணக்கம்.